அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்டு அது எப்படி நமக்கு ஒரு ஒரு சில ஆயிரங்கள முதலீடு பண்ணால் பல கோடிகளையும் பல லட்சங்களையும் எப்படி நமக்கு தருது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்ப்போம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பணம் நிதி தொடர்பான ஒரு வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இதுக்கு முழு ஆதரவு கொடுக்கணும் ப்ளீஸ். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் உங்களுக்கு அழகாக தமிழில் தெளிவாக எழுதி கொடுத்துருக்கேன். ஒரு அனிமேஷன் பண்ண வீடியோவாக உங்களுக்கு போட்டேன்னா அவங்களுக்கு புரியறதுக்குள்ளே அந்த வீடியோ ஸ்கிப் ஆகி போயிடும். அது வந்து ஒரு டைம் பாஸாகவே இருக்கும். இது உங்களுக்கு எழுதி தர்றதுனால உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக உங்கள் வீடியோவில் இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணிங்க, அதை ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது இன்றைக்கி ஒரு நார்மலான பிரச்சனை நீங்கள் ஒரு நார்மலான பிரச்சனாக இருந்தால் உங்களை பெரிய பணக்காரனாக மாத்திர மந்திரம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தாங்க இருக்குது. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பணக்காரர்களுடைய ஒரு ரகசியம். இது 8வது அதிசயம் கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து பல நிதி நிதி தொடர்பாளர் நிதி ஆலோசகருக்கு வந்து பல பணக்காரன் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 8வது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணக்காரர்களின் ரகசியம் அதாவது இன்றைக்கி பணக்காரன் வந்து ஏன் பணக்காரனாக இருக்கான், ஏழையாக இருக்கான், காரணமே தான். எதில் முதலீடு பண்ணணும், எதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு தான் முதலீடே பண்ணுறான். சரியா? இது வந்து பணக்காரர்களுடைய ரகசியம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கால்குலேட்டர் இருக்குது. இதுக்கு வந்து மேத்ஸ் பார்க்கணும். ஆனால் நீங்கள் அவ்வளோ தெளிவாக நான் அதில் போட்டேன்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. இதுக்கு வந்து அந்த சூத்திரம் மாதிரி கணக்கில் நீங்கள் ஸ்கூலில் படித்த மாதிரி கூட்டு குட்டிக்கெலாம் சூத்திரம் இருக்குது. அதை நீங்கள் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் குழம்பிடுவீங்க. அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு லேப்டாப்லேயோ இல்லை ஒரு கூட்டு வட்டி கால்குலேட்டர் இருக்குது, அதிலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எதனால் எப்படி கூடுது அப்படிங்கிற சொல்கிறேன். ஏன் நான் போடுற வீடியோ எல்லாம் பிகினர்ஸ் தான், அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு முதலீடு மூலம் கிடைக்கும் வட்டி மேலும் முதலீடு செய்யப்படும். அதாவது நீங்கள் பாருங்கள், ஒரு பணத்தை முதலீடு பண்ணுறீங்க, ஒரு 1000 ரூபா முதலீடு பண்ணி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 1000 ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 வட்டி கிடைக்குது. சரியா? அப்போ 1500 அந்த அமௌண்ட் ஆயிடுது. அப்போ மொத்த எவ்வளோ ஆச்சு? 1500 ஆச்சா? இது மறுபடியும் முதலீடு பண்ணுவாங்க. முதலீடு பண்ணாலும் மறுபடியும் 10% எக்ஸாம்பிள் வட்டி, மறுபடியும் இதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை மறுபடியும் முதலீடு பண்ணும். அதாவது முதலீடு மூலம் கிடைக்கும் வட்டி மேலும் முதலீடும் செய்யப்படுது. அதாவது உங்களோட பணம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பெருகிக்கிட்டே இருக்கும். அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு சக்தி. அதாவது ஒரு 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 ரகசியம், ஒரு அதிசயம் சொல்கிறாங்களோ அதான் காரணம். உதாரணம் பாருங்கள். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா 1 10 100 1000 10,000 லட்சம் 1 லட்ச ரூபா 10%ல் 10 வருடத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இதை சூத்திரங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு சூத்திரம் அதான் சொல்லுவோம்ல. இதை நீங்கள் நான் விளக்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப குழம்பிடுவீங்க. கடைசியில் பாருங்கள், இது வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு முதலீடு பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.6 மடங்கு இருக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வெறும் 1 லட்சம் தான். 10,000 அதுக்கு வந்து நீங்கள் வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருடம் கிடைக்கும் பட்டி மறுபடியும் அதில் வந்து முதலீடு தான் ஆகும். இப்படி முதலீடு ஆகி பாருங்கள், ஒரு 2,59,374 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 2.6 மடங்கு. இதே ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட்டு இதை நீங்கள் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 50 லட்சம் வரைக்கும் 1 கோடி ரூபா வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் டைம் இருந்தால் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பெரிய லாபம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரத்தின் சக்தி. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகம் காலம் முதலீடு பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஷார்ட் டெர்மில் நீங்கள் ஒரு கோடியோ ஒரு லட்சங்களோ நீங்கள் இது பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு காலத்திற்குலாம் அதிக காலம் தேவை. அதாவது குறைந்தது ஒரு 20 ஆண்டுகள், அதாவது ஒரு 20 ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒரு சேவிங் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா 20 to 25 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா டார்கெட் வரைக்கும் நீங்கள் உங்களால் சாதாரணமாக முதலீடு பண்ணலாம். 25 வயது முதலீடு, 35 வயது முதலீடு, இது ரெண்டு எது பெஸ்ட்னா, அதாவது நீங்கள் 25 வயதில் ஒரு குறைந்த அமௌண்ட்டை ஒரு முதலீடாக பண்ணுறீங்க, ஒரு 1000 ரூபா வச்சிங்களேன். 35 வயதில் ஒரு 3000 ரூபா பண்ணிங்கன்னா இவருக்கு தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவருடைய கால இடைவெளி பாருங்கள், 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளில் ஒரு 1000 ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட, இவர் 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட இவருடைய அமௌண்ட்டு தான் உங்களுக்கு அதிகமாக ஒரு தொகை கார்பஸ் உண்டு பண்ணும். அதாவது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஒரு முதலீடு ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்ஐபி ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேஜிக். ஏங்க இப்போதைக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த டாபிக் தாங்க ஹெட்டாக போயிட்டுருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி அப்படிங்கிற வேர்டு தான் இப்போதைக்கு டாப்பில் போயிட்டுருக்கு. சரியா?
எஸ்ஐபியில் ஃபுல்லாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தாங்க. நீங்கள் மாதம் ஒரு 5000 எஸ்ஐபி பண்ணிங்கன்னா 20 to 25 ஆண்டுகளில் ₹1 கோடி பெற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து இப்போதைக்கு நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் உங்களால் 5000 முடியாட்டாலும் ஒரு ₹2000 சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் ₹1 கோடி பெற வாய்ப்பு. எஸ்ஐபி ப்ளஸ் காம்பவுண்ட் இது 2 தான் மேஜிக்காக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு தெளிவான நாலேஜ் கிடச்சிருக்கும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு பிகினர்ஸ்க்கான நாலேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எழுதி உங்களுக்கு நோட்டில் கிளியராக சொல்கிறதுனால உங்களுக்கு புரிதலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் 5000 சேமிக்கிறீங்களோ 10,000 சேமிக்கிறீங்களோ அது எனக்கு டார்கெட் கிடையாது. என்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒரு ₹5000 கூட ஒரு ₹1000 சேமிக்கணும். ஃபஸ்ட்டு சேமிப்பு பழகுங்க. இது நல்ல உங்கள் லைஃப்பில் ஃபியூச்சரை உண்டு பண்ணும். நன்றி, வணக்கம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.